ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காரோட மைலேஜ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்க பெரிய கன்சர்ன் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். ஏன்னா ஒரு லிட்டருக்கு 2 கிலோமீட்டர் அடிஷ்னலாக கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் தான். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் காரோட மைலேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். காரோட மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காக குறையறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்டைல் தான். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ட்ரைவ் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மைலேஜ் கிடைக்கும். ஸோ எப்படி வந்து ட்ரைவ் பண்ணால் மைலேஜ் அதிகமாக வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். டிரைவிங் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வண்டியை வந்து அதிகமாக மெரிச்சு ஓட்டக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்மில் ஓட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் வண்டி வந்து 2000 ஆர்பிஎம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் கன்சியூம் ஆகிற ஃபியூல் தான். 6th கியரில் நீங்கள் 2000 ஆர்பிஎம் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா அப்பவும் கன்சியூம் ஆகும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகும். பட் ஆனால் 6th கியரில் பார்த்தீங்கன்னா 100 போகும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபியூல் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் கிலோமீட்டர் கவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் 20 கிலோமீட்டர் தான் நம்மளால் கவர் பண்ண முடியுது. அதுவே 5th 6th கியரில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 100 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண முடியுது. இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹையர் கியர்ஸில் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயம், கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்பிஎம்ல வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கியர்லேயே போட்டு வலிப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. அந்த மாதிரி ஓட்டதால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம என்ன நினச்சிப்போம்னா ஸ்லோவாக ஓட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து கம்மியாக வந்து கன்சியூம் ஆகும்னு நினச்சிப்போம். அப்படி கிடையாது. ஸ்லோவாக ஓட்டும் போதும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் தான் மேட்டர். நீங்கள் இந்த டவுட் இருந்துச்சுன்னா வண்டி ஓட்டும் போது ஆர்பிஎம் மீட்டரை பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐடியலில் 750 ஆர்பிஎம்ல சுற்றுது பார்த்தீங்களா, அப்போ கன்சியூம் ஆகிற ஃபியூலும் டாப் கியரில் 750 ஆர்பிஎம்ல போகும்போது பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகிற ஃபியூலும் ஒன்று தான். ஸோ நிற்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதே ஃபியூல் தான் கன்சியூம் ஆகும். வண்டி ரன்னிங்கில் 80 போகும்போது பார்த்தீங்கன்னா அதே ஃபியூல் தான் கன்சியூம் ஆகும். அதனால் கூடுமான அளவுக்கு ஹையர் ஆர்பிஎம்ல ஓட்டாதீங்க. கூடுமான அளவுக்கு ஹையர் கியர்ஸில் ஓட்டுங்க. ஸோ இதுதாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதனால தான் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஓட்டுறவங்களை பொறுத்து டிஃபர் ஆகும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி கூடுமான அளவுக்கு லோவர் ஆர்பிஎம்ல கியரை மாற்றுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆர்பிஎம்மே பார்த்தீங்கன்னா கரெக்டான இது கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக 1500 ஆர்பிஎம் வந்தால் கியரை ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாதவங்க இப்போ வர காசில் டிஸ்பிளேலே வரும் எப்போ வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணோன்ட்டு. ஸோ அதை பார்த்து கரெக்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக கம்பெனியில் கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து கிளைம் பண்ணிடலாம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சடன் ஆக்ஸலரேஷன், சடன் பிரேக்கிங். சடனாக ஆக்ஸலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ராட்டில் ஃபுல்லாக மெரிப்பீங்க. த்ராட்டில் ஃபுல்லாக மெரிக்கும் போது என்ன ஆகும்னா உள்ளே அதிகமாக ஏர் போகும், அதிகமாக ஃபியூல் போகும், அதிகமாக கம்பஷன் நடக்கும். பட் ஆனால் வந்து அந்த பவரை வந்து அதனால் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்பீடு போகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஸலேஷன் வந்து கிராஜுவலாக பண்ணணும். ஸோ கிராஜுவலாக பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சம்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் சடனாக ஆக்ஸலேட் பண்ணிங்கன்னா ஃபியூல் வந்து அதிகமாக பேர்ன் ஆகும். பட் ஆனால் அந்த பவர் வந்து கரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனால தான் வந்து எப்பயுமே சடன் ஆக்ஸலேஷன் பண்ணாதீங்க. அதேமாதிரி சடன் பிரேக்கிங். சடன் பிரேக்கிங்னா ஏன் வந்து ஃபியூலுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா திருப்பி வந்து லோயர் கியர்ஸ்க்கு வந்து வண்டி மாறணும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லோயர் கியர்ஸ்க்கு வரும்போது ஃபியூல் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து மைலேஜ் எஃபெக்ட் ஆகும். அதனால் கூடுமான அளவுக்கு சடன் பிரேக்கிங் பண்ணாதீங்க. தூரத்துலேருந்தே வந்து ஜட்ஜ் பண்ணி தூரத்தில் பிரேக் அடித்து கியரை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். உங்கள் டிரைவிங் ஸ்டைலால் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. இதுக்கப்புறம் உங்கள் டிரைவிங் ஸ்டைல் மூலமாக மைலேஜ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கம்பஷன் நடக்கிறதுக்கான ஏர் வந்து அந்த ஃபில்டர் மூலமாக தான் உள்ளே போகும். இந்த ஏரில் இருக்க ஆக்சிஜன் வச்சு தான் உள்ளே வந்து கம்பஷன் நடக்கும். ஸோ சப்போஸ் ஏர் ஃபில்டர் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து உள்ளே போகிற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக போகாது. உள்ளே வந்து வெறும் ஃபியூயல் மட்டும்தான் பேர்ன் ஆகும். ஃபியூயல் பேர்ன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் இல்லாதால பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூயல் மட்டும் கரெக்டாக பேர்ன் ஆகாததால் உங்களுக்கு அதிகமாக ஃபியூயல் கன்சப்ஷன் ஆகும். ஸோ அதனால் கூடுமான அளவுக்கு வண்டியில் ஏர் ஃபில்டர் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. சர்வீஸ்க்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து கைட்டு க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ சர்வீஸ் சென்டரில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் விடுறீங்க, கொஞ்சம் காசு கட்டிங்காக வந்து ஏர் ஃபில்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் சொல்லிடுறீங்க. பட் ஆனால் ஏர் ஃபில்டருக்கு ஒரு 500-600 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபியூவலுக்கு வந்து பயங்கரமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இன்ஜினோட லைஃபும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஏன்னா ஃபியூலும் ஏரும் பேர்ன் ஆக வேண்டிய இடத்துல வெறும் ஃபியூல் மட்டும் போகிறதால பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்கு எனஃப் ஆக்சிஜன் கிடைக்காததால் பார்த்தீங்கன்னா கரெக்டான கம்பஷன் நடக்காது. உள்ளே வந்து கார்பன் டெபாசிட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் டெபாசிட்னால வால் லாக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். வண்டியும் ஓவராக ஹீட் ஆகும். ஸோ அதனால் வந்து கூடுமான அளவுக்கு ஏர் ஃபில்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டு.
இது இல்லாம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ வச்சும் பார்த்தீங்கன்னா, மைலேஜ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கான முக்கியமான விஷயம் டயர் பிரஷர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டயர் பிரஷர் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்றதில்ல. டயர் பிரஷர் கரெக்ட்டா இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, ரோடுக்கும், வண்டிக்கும் இருக்க கிரிப் வந்து கரெக்ட்டா இருக்கும். டயர் பிரஷர் அதிகமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஒரு மாரி ஃப்ளோட் ஆகி போகும். டயர் பிரஷர் கம்மியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரோடுக்கும், டயருக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் ஆக்ஸிலரேட் குடுத்தாலும் வண்டி போகாது. அதனால கரெக்ட்டான டயர் பிரஷர மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கான கரெக்ட்டான மைலேஜ் வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டியோட சர்வீஸ். நம்ம வந்து வண்டிய வந்து கரெக்ட்டா சர்வீஸ் பண்ணணும். டைமிங் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் விடக்கூடாது. கரெக்ட்டா ஒரு 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ்னா, கரெக்ட்டா 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து இன்ஜின் ஆயில சேஞ்ச் பண்ணுங்க. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ல லூப்ரிகேஷன் வந்து கரெக்ட்டா நடக்கும். லூப்ரிகேஷன் கரெக்ட்டா நடந்தா தான் பார்த்தீங்கன்னா, கம்பஷன் கரெக்ட்டா நடக்கும். கம்பஷன் கரெக்ட்டா நடந்தா தான் மைலேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ, அதனால வந்து பீரியாடிக்கா கார வந்து சர்வீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிலோமீட்டர் குடுத்துருப்பாங்க. அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா வந்து சர்வீஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹுண்டாய்க்குலாம் பார்த்தீங்கன்னா, 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் வந்து சர்வீஸ் வரும். அதே மாரி மத்த கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் சர்வீஸ் வரும். ஸோ, வந்து கம்பெனில என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, அந்த டைம்க்கு கரெக்ட்டா வந்து சர்வீஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும். இது இல்லாம நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டியில இருக்க லோடு. வண்டியில எந்த அளவுக்கு நீங்க லோடு அதிகமா ஏத்துறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் கம்மியா தான் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு அதிகமாக பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து பவர் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த லோட வந்து அதால இழுக்க முடியும். ஸோ, அப்போ வந்து பவர் அதிகமா ப்ரொடியூஸ் ஆனாலே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் கன்சம்ப்ஷன் வந்து அதிகமா இருக்கும். இத வந்து எப்படி தவிர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில ஏறுறவங்கள வந்து ஏறாதன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வண்டியில இருக்க எக்ஸ்டர்னல் அந்த வெயிட்ஸ் வந்து குறைக்க முடியும். இதில வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் டேங்க்ல இருக்க ஃபியூயல். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபியூயல் டேங்க்ல வந்து எப்பவுமே டேங்க் ஃபில் பண்ணாதீங்கன்ட்டு. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 45 லிட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 45 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா, அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கேஜிஸ் இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு ஹாஃப் டேங்க் மெயின்டெயின் பண்றீங்கன்னா, ஒரு 25 லிட்டர்ஸ் மெயின்டெயின் பண்றீங்கன்னா, வண்டியில வந்து நம்மளால வந்து ஒரு 20 கிலோ வந்து குறைக்க முடியுது. ஸோ, இந்த 20 கிலோ குறைச்சாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. இது இல்லாம ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் லக்கேஜஸ் இல்ல எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்தா, அதையும் வந்து ரெடியூஸ் பண்ண பாருங்க. கண்டிப்பா வந்து மைலேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் விஷயம், ஏசி போட்டா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையான்ட்டு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி போட்டா மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். பட் ஆனா, ஏசி போடாம ஓட்டினாலும் மைலேஜ் வந்து கண்டிப்பா ட்ராப் ஆகும். அது என்னன்றதை இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஏசி போட்டா கம்ப்ரசர் வந்து இன்ஜின்ல கனெக்ட் ஆகுதுல்ல, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்கு வந்து லோட் அதிகமாகும். இன்ஜினுக்கு லோட் அதிகமாச்சுனாலே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். இதனால பார்த்தீங்கன்னா, ஏசி போட்டீங்கன்னா கண்டிப்பா மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். ஆனா, நீங்க ஏசி போடாம விண்டோவ இறக்கி ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காத்து வந்து உள்ள வந்து அடிக்கிறதால பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்ஸ் வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ஆக்ஸிலேட்டர் குடுத்தாலும் வண்டி வந்து அந்த அளவுக்கு பிக்கப் இருக்காது. அதனாலயும் பார்த்தீங்கன்னா, மைலேஜ் ட்ராப் ஆகும். சப்போஸ் நீங்க ஏசி போடாம ஓட்டுறீங்க அப்படின்னா, விண்டோஸ் ஏத்திட்டு தான் ஓட்டணும். விண்டோஸ் ஏத்திட்டு ஓட்டினா தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். ஆனா வந்து அது அந்த அளவுக்கு பாசிபிள் இல்ல. பட் ஆனா நைட் டைம்ல இல்ல வந்து பனி டைம்ல ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசிபிள். பட் ஆனா பகல் டைம்ல விண்டோ இறக்கி ஓட்டுனீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஏசி போடாம ஃபியூயல் வந்து சேவ் பண்றீங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்ஸ் மூலமா வந்து வேஸ்ட்டா தான் போகும். இங்க நீங்க ஃபியூயல வந்து எப்படி சேவ் பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஒண்ணு ஏசி போட்டு சேவ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்து ஏசி போடாம விண்டோவ ஏத்தி வந்து சேவ் பண்ணலாம். இது உங்களோட இஷ்டம் தான். இது இல்லாம நீங்க யூஸ் பண்ற ஃபியூயல் வந்து கூட வந்து உங்க மைலேஜ் வந்து டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு நல்ல பங்க்ல போட்டீங்கன்னா, மைலேஜ் வந்து நல்லா வரும். இதுவே வந்து ஒரு சில பங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலப்படம் நெறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி கலப்படம் இருக்க பங்க்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து மைலேஜ் வராது. இது இல்லாம இன்ஜினோட லைஃப்பும் வந்து குறையும். ஸோ நீங்க வந்து கரெக்ட்டான பெட்ரோல் பங்க சூஸ் பண்ணுங்க. ரெகுலரா ஒரே பங்கா போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிபில போறீங்கன்னா, பிபிலே போடுங்க. ஒரே டீலரா போடுங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஹைவேஸ்ல போறீங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெடியா இருக்கும். இல்லன்னா நம்ம வந்து சடனா ஆக்ஸலரேட் பண்ணுவோம். இல்ல வந்து ஆக்ஸலரேஷன்லேருந்து கால் எடுப்போம். இதனால பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் கன்சம்ப்ஷன் அதிகமாகும். ஸோ, அதனால ஹைவேஸ்ல வந்து டிரைவ் பண்றீங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி ஹைவேஸ்ல போகும்போது எக்காரணத்த கொண்டும் விண்டோவ இறக்காதீங்க. ஏன்னா, விண்டோவ இறக்குனீங்கன்னா, டிராக் வந்து ஃபார்ம் ஆகும். டிராக் ஃபார்ம் ஆகுறதால பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து அந்த அளவுக்கு போகாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகும்.
இது இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஐட்லிங் ஸ்பீடு. வண்டி வந்து ஐடியலாக இருக்குன்னா கூடுமான அளவுக்கு வண்டி ஆஃப் பண்ணுங்க. வண்டி ஆட விட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டி ஐடியலாக இருக்கும்போது ஏசி போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபியூல் கன்சியூம் ஆகும். இந்த மாதிரி டைமில் வண்டி வந்து ஐடியலாக தான் இருக்கும். பட் ஆனால் கிலோமீட்டர் வந்து எங்கேயுமே போகாது. இதனால தான் வந்து பயங்கரமாக வந்து மைலேஜ் எஃபெக்ட் ஆகுது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிக்னலில் நிற்கிறீங்கன்னா அந்த சிக்னல் வந்து மோர் தென் 1 மினிட் இருக்குன்னா வண்டி ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் அந்த ஒரு நிமிஷம் வந்து வண்டி ஆஃப் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து சேவ் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா அது நான் என்ன மிஸ் பண்ணேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.